நெல்லை அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பள்ளி வகுப்பறையில் உள்ள மேற்கூரை இடிந்து விழும் தருவாயில் இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நேரலையில் கேட்கலாம். நெல்லையில் தற்போது பள்ளியில் இருக்கக்கூடிய மேற்கூரை இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அதனை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நாம் தற்பொழுது நெல்லை மாவட்டம் சமாதானபுரம் எம்கேவி நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தான் நடுநிலைப்பள்ளி முன்பாக தற்பொழுது நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பள்ளியில் எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு முறை பாடங்கள் நடத்தப்பட்டு வகுப்புகளும் நடத்தப்பட்டு கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 100 மாணவர்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில் முக்கியமாக என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களாக இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பள்ளியிலிருந்து படித்து வெளியே போயிருக்காங்க. ஆனால் தற்பொழுது 40 வருடத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த கட்டடத்தில் ஒரு வகுப்பறையில் பள்ளி மேற்கூரை இடிந்து விழும் தருவாயில் இருக்கிறது. பள்ளி மேற்கூரையை பிடித்து இழுத்தாலே அது இழியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாமளும் இப்போ தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதனால் மாணவர்களுக்கு எந்தவித அபாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை பற்றி இன்னும் விவரங்களை கேட்பதற்காக இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இப்பகுதியில் உள்ள வாழ்கிற பொதுமக்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். அண்ணே வணக்கம். இந்த பகுதியில் தற்போது என்ன சூழ்நிலை இருக்குது? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மாநகராட்சிக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ கல்வித்துறைக்கோ எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்களா? எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன விஷயம்? வணக்கம். இந்த பள்ளிக்கூடம் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னால் இந்த பள்ளி வளாகத்தில் இன்னொரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடம் மிகவும் மோசமான நிலையில் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இருந்தபோது இதே மாதிரி பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் போட்ட உடனே அப்போ இருந்த கலெக்டர் உடனே 1 கோடி ரூபாய்க்கு இந்த பள்ளிக்கு ஒரு பில்டிங் ஒன்று அலாட் பண்ணாங்க. ஆனால் 1.5 வருட காலமாக அந்த பில்டிங் வேலை நடக்காமல் வெறும் ஃபவுண்டேஷனோட 1.5 வருட காலமாக அப்படியே நிற்கி. அது போக இப்போ மாற்று இன்னொரு பள்ளிக்கூடத்தில் பில்டிங்கில் வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த பில்டிங்கை இப்போ இடிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. மேற்கூரை இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. படிக்கிறது ஃபுல்லாக கஷ்டப்பட்ட சின்ன குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலை. இந்த கூரை விழுந்துச்சுன்னா உயிர் சேதம் கண்டிப்பாக ஏற்படும். இதை நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சிட்டோம். அந்த புது பில்டிங்கை சீக்கிரம் கட்டி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை அங்கே மாற்றி வச்சுட்டு இந்த பில்டிங்கை கட்டிக்கலான்னு சொல்லியாச்சுன்னா அவங்க அசால்ட்டாகவே விடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு மெதுவாக தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி மிகவும் அலட்சியமாக தான் சொல்கிறாங்க. குழந்தைங்க மேலே எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது. மாடு பிடிக்க போகிறாங்க. இதே மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாடு முட்டி ஒரு பெண்ணு விழுந்த உடனே அவ்வளோ மாடையும் பிடிச்சாங்க. 2 நாள் பிடிச்சாங்க, விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட உயிர் விழுந்தாதான் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்களா? இதை நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சிட்டோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. எங்களது மாமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற கூட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மாமன்ற உறுப்பினர்கள் மிகவும் அலட்சிய போக்காவே இந்த அதிகாரிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம்னா, பள்ளி குழந்தைகளோட ஏழை குழந்தைகளோட உயிரை கருத்தில் கொண்டு இந்த அரசு பள்ளிக்கூடங்கள் கெட்டக்கூடிய பில்டிங் சீக்கிரம் மிக விரைவில் சீக்கிரம் கட்டி கொடுக்கணும். இருக்கிற பில்டிங்கை இடிச்சிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வேறு பில்டிங் கட்டி கொடுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பில்டிங் 1.5 வருஷ காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இதே அவங்க அதிகாரிகளோட வீடு வேலை நடந்தால் சும்மா இருப்பாங்களா? 1.5 வருஷமாக ஃபவுண்டேஷனோட நிற்கி. அந்த பில்டிங்கை சீக்கிரம் கட்டி கொடுக்கணும். குழந்தைகளின் உயிரை கருத்தில் கொண்டு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களோட வேண்டுகோளாக வச்சுருக்கோம். நிச்சயமாக இங்கே முன்னாள் மாணவர் இவருடைய கருத்தை கேட்டோம். அவரும் இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போ இந்த பள்ளியை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் கூட இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். கோரிக்கை இது இனிவிட்டா இந்த பள்ளிக்கூடத்தை உடைச்சிட்டு மாத்து இடம் வச்சாதான் பள்ளிக்கு அந்த அறைக்குள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த பள்ளி மாணவர்கள் அந்த வளாகத்துக்கு வெளியே தான் உட்கார்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே இப்படித்தான் இந்த வகுப்பறைகளும் தற்பொழுது நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ தற்போது எந்தவித அசம்பாவிதங்களும் நடப்பதற்கு முன்பதாகவே பள்ளி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் நேரடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த பள்ளியை சீரமைக்கணும். முற்றிலுமாக இடிச்சிட்டு ஒரு புதிய கட்டடம் கட்டணும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல கட்டிடத்தை ஒரு நல்ல சூழ்நிலையில் மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. நேரலையில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜீவன்.